ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சங்கரி சுரேஷ் யூடியூப் சேனல். வாங்க பாகற்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாகற்காய் நான் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடியை அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை நான் வெந்நீரில் ஊற போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முழுகிற அளவு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. பாகற்காய் நல்லா வேகட்டும். புளியோட பச்சை வாசனைலாம் போய் இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா பாகற்காய் கொஞ்சம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் தேவையான அளவு அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை போட்டால் அந்த பாகற்காயோட கசப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாகற்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.